வணக்கம், நான் ராஜி. போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். முக்கியமாக இந்த ஒரு வருட காலத்தில், அதாவது ஜான்வரி 2021 ஏப்ரல் 2022 வரைக்கும் அதிகமாக நியூஸில் வந்த ஒரு சில விஷயங்கள் தான் பார்க்குறோம். அதில் ரொம்ப முக்கியமான, அதாவது ஒரு வரி விஷயங்கள் அல்லது ஒரு சில நிகழ்வுகளை பற்றின சுருக்கம். ஸோ ப்ரீஃப் அப்படின்னு பார்க்கும்போது இது இந்தியா லெவலில், தமிழ்நாடு லெவலில், வேர்ல்டு லெவலில் அதிகமாக நியூஸில் வந்த விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா, நேஷ்னல் தெர்மல் பவர் கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொதுத்துறை நிறுவனம், அதாவது NTPC அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய ரான் ஆஃப் கட்சில் நாட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப மிகப்பெரிய சூரிய பூங்காவை வந்து இங்கே அமைச்சிட்டு வர்றாங்க. ஸோ இந்த பூங்கா வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4.75 கிகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்திய மரபுசாரா எரிசக்தி துறை, அதாவது அல்ட்ரா மெகா ரெனியூவபிள் எனர்ஜி பவர் பார்க்ஸ் அப்படின்ற திட்டத்தோடைய ஒரு பகுதியாக தான் இது இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெரிட்டேஜ். ஸோ உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நொய்டாவில் துவங்கப்பட உள்ள ஒரு புதிய நிறுவனம் தான் இது. ஸோ இந்த துறை சார்ந்த நாட்டின் முதல் கல்வி நிறுவனம் இது தான். ஸோ இது எதெல்லாம் சேர்த்து இந்த நிறுவனம் உருவாக்க போகிறாங்க, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெரிட்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆர்கியாலஜி, நேஷனல் ரிசர்ச் லேப் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் கல்ச்சுரல் ப்ராப்பர்ட்டி, இந்திரா காந்தி நேஷனல் சென்டர் ஃபார் த ஆர்ட்ஸ் அகாடமிக் பிரிவு, அதுக்கப்புறம் நேஷனல் மியூசியம், இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹிஸ்ட்ரி, ஆர்ட் கன்சர்வேஷன் அண்ட் மியூசியாலஜி, ஸ்கூல் ஆஃப் ஆர்கைவல் ஸ்டடீஸ், இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து தான் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெரிட்டேஜ் அப்படிங்கிறது உத்தரப்பிரதேஷில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மதுராவில் வந்து பசுமை ஹைட்ரஜன், அதாவது க்ரீன் ஹைட்ரஜன் அப்படிங்கிற ஒரு ஆலையை வந்து இதுவும் வந்து உத்தரப்பிரதேஷில் தான், ஏன்னா மதுரா வந்து யூபியில் தான் இருக்குது, உத்தரப்பிரதேஷில் நிறுவுறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. இது என்ன க்ரீன் ஹைட்ரஜன், இது யார் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் IOC வந்துட்டு பண்ணுறாங்க. ஸோ எதிர்காலத்தில் வந்து ஹைட்ரஜனை தான் வந்து எல்லா இடத்துலையுமே ஒரு ஃபியூவலாக, முக்கியமான ஃபியூவலாக, எரிபொருளாக வந்து பயன்படுத்த போகிறதா ஒரு பேச்சு இருந்துகிட்ருக்கு இல்லைங்களா. அப்போ ஹைட்ரஜனை வந்து கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றாத முறையில் உற்பத்தி செய்கிறது தான் க்ரீன் ஹைட்ரஜன். ஸோ இந்த ஆலையில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்களை பயன்படுத்தி ஹைட்ரஜன் எரிபொருள் வந்து தயாரிக்கப்படும். அதே மாதிரி உற்பத்தி ஆகக்கூடிய ஹைட்ரஜனில் இருக்கக்கூடிய கார்பன் அளவை பொறுத்து தான் அது வந்து க்ரீன், ப்ளூ, கிரே, ப்ரௌன் அப்படின்னு தரம் பிரிப்பாங்க. க்ரீன் ஹைட்ரஜன், ப்ளூ ஹைட்ரஜன், இந்த மாதிரி வந்துட்டு தரம் பிரிப்பாங்க. இதுக்கு அடுத்த விஷயம் ஆட்டோ டெபிட் பேமெண்ட், அதாவது தொடர்ச்சியாக நம்ம பேமெண்ட் வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, பேமெண்ட் வாலெட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாகவோ அல்லது நம்மளோட இன்டர்நெட் பேங்கிங், வங்கி கணக்குகளிலிருந்து நேரடியாகவோ பில் மற்றும் வரி தவணைகள் இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து பணத்தை நேரடியாக எடுத்துக்கிற ஒரு விஷயத்தை வந்து 2021 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆட்டோ டெபிட் பேமெண்ட் அப்படிங்கிற புதிய கட்டுப்பாடுகள் மூலமாக இது வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா UNSC, அதாவது யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஐநாவுடைய பாதுகாப்பு சபை. இது வந்து இந்த தடவை கண்டிப்பாக நிறைய கொஷின்ஸ் வந்து இதிலேருந்து எதிர்பார்க்கலாம் UN பற்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்தியாவுடைய பங்கு வந்து நிறைய யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் வந்துட்டு இருக்குது. பர்மனெண்ட் 5ல் வந்து இந்தியா உள்ளே வர்றதுக்கு US வந்து டேரெக்டாகவே வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, வெளிப்படையாக வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி 2021 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐநா பாதுகாப்பு சபை, அதாவது யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலோடைய ஆன்லைன் மகாநாட்டுக்கு இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து தலைமை வைத்திருப்பார். ஏன்னா இந்தியாவுக்கு வந்து இந்த ஒரு பதவி, அதாவது சைக்கிள் முறையில் வந்து இது ஒரு மாதம் ஒருத்தர் வந்து இதோடைய ஹெட்டாக வந்துட்டு இருப்பாங்க. ஸோ நான் பர்மனன்ட் மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் இந்தியா வந்து இருந்தாங்க. ஸோ நிறைய முக்கியமான விஷயங்கள் அந்த டைமில் டிஸ்கஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு கிளான்ஸ் பேஸ் வந்து நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. அடுத்தது வீட்டு வாசலில் சட்ட உதவி கிடைக்குமா அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு மத்திய சட்ட அமைச்சகம் வந்து ஒரு விஷயம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏக் பகல் டிரைவ் அப்படின்னு இதுக்கு பேர் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 37,000 வழக்கறிஞர்களுடைய சேவையை பயன்படுத்தி நேஷ்னல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டியோடைய மேற்பார்வையில் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சுற்றுலா, டூரிசம் அப்படின்னு பார்க்கும்போது 2020 இந்தியாவில் அதிகமாக சுற்றுலா பயணிகள் வந்த ஒரு மாநிலமாக மகாராஷ்டிரா இருக்குது. உள்நாட்டு பயணிகளுடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டுக்கு முதலிடம் வந்து இருக்குது. சுற்றுலா தின கொண்டாட்டத்துடைய ஒரு பகுதியாக மத்திய அரசு வெளியிட்ட இந்தியா டூரிசம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2021 அப்படிங்கிறதுல தான் இந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க.
இன்சுலாக் அப்படின்னு ஒரு வார்த்தை அடுத்தது, அதாவது இன்சுலின் சம்மந்தப்பட்டது. பொதுவாக இன்சுலின் வந்து நம்ம வந்து இன்சுலின் ஆர்டிஃபிஷியலாக எடுத்துக்கும் போது அந்த இன்சுலின் ஊசியோடைய மருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெஃப்ரிஜிரேட்டரில் தான் நம்ம பதப்படுத்தி வைக்கணும். ஸோ குளிர்சாதன பெட்டியில் வைக்காமல் வெளியில் வைக்கக்கூடிய ஒரு வகையான இன்சுலின், அதாவது குளிர்சாதன பெட்டியில் வைத்து பாதுகாக்க தேவையில்லாத ஒரு புதிய இன்சுலினை தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து யாரெல்லாம் சேர்ந்து பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொல்கத்தாவுடைய போஸ் இன்ஸ்டிடியூட், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கெமிக்கல் பயாலஜி, ஹைதராபாத் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கெமிக்கல் டெக்னாலஜி, இந்த ஆய்வு நிறுவனங்கள் எல்லாம் சேர்ந்து இங்கே இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் எல்லாம் சேர்ந்து கொண்டுட்டு வந்த ஒரு புது கண்டுபிடிப்பு தான் இது. நான் சொன்ன மாதிரி இதுக்கு இன்சுலாக் அப்படின்னு பெயர் வச்சுருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விக்ராந்த். ஸோ இந்தியாவுடைய மிசைல்ஸ் ரீசெண்டாக எது டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, சப்மரைன்ஸ் ஏதாவது நாட்டுக்கு அர்ப்பணிப்பாயிருக்கா, அல்லது போர்க்கப்பல் போர் விமானம் ஏதாவது நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக வந்து கொஷின்ஸில் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் விக்ராந்த் அப்படிங்கிறது முழுக்க இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட முதல் விமான தாங்கி கப்பல், ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படின்னு தான் இதுக்கு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த கப்பல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2021 வந்து கொச்சியிலேருந்து புறப்பட்ட ஆகஸ்ட்டில் வந்து புறப்பட்டிருக்கோம். அங்கே இருந்து வெற்றிகரமாக அதோட பயணத்தை வந்து அதுக்கப்புறமா நிறைவு செய்திருக்கோம். ஸோ இந்த ஒரு வெற்றி பயணத்துக்கு அப்புறம் அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா, சீனா, ஸ்பெயின் இந்த நாடுகளுக்கு அடுத்து உள்நாட்டிலே விமானம் தாங்கி கப்பலை உருவாக்கிய நாடு அப்படிங்கிற பெருமை வந்து இந்தியாவுக்கு வந்திருக்கு. ஸோ விக்ராந்த் வந்து இந்த வருஷம், அதாவது 2022 தான் முழு வீச்சில் தயார் நிலைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 20 போர் விமானங்கள், 10 ஹெலிகாப்டர்ஸ் உட்பட 30 விமானங்களை தாங்கி செல்லக்கூடிய ஒரு திறன் வந்து இந்த கப்பலுக்கு இருக்குது அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் EOS-3 அப்படின்னும் ஒரு விஷயம். ஸோ இந்தியாவுடைய புவி ஆய்வு செயற்கைக்கோளாக EOS-3 வந்து விண்ணில் செலுத்தப்பட்ட, ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு. ஸோ இதை எடுத்துகிட்டு போன GSLV ராக்கெட்டில் வந்து க்ரையோஜெனிக் என்ஜின் தேவையான நேரத்தில் வந்து செயல்படாததுனால இந்த ஒரு தோல்வி. இது ஒரு நெகட்டிவ் நியூஸாக இருந்தாலும் ஏன் இது நியூஸில் பெருசாக பேசப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2017க்கு அப்புறம் இஸ்ரோவோட செயற்கைக்கோள் ஏவும் முயற்சியில் தோல்வி அப்படிங்கிறது இதுதான் 2017க்கு அப்புறம் இருந்தது. அதனால தான் இது வந்து நியூஸில் ஒரு பெரிய விஷயமா பேசினாங்க. அதுக்கப்புறம் நேதாஜி எக்ஸ்பிரஸ். ஸோ நம்மளுடைய சுதந்திர போராட்ட வீரர் திரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக, அவருக்கு ஒரு பெருமை சேர்க்கும் விதமாக இந்தியாவுடைய ரொம்ப பழமையான ரயிலில் ஒன்றான ஹவுரா கல்கா மெயில். ஸோ இந்த ஹவுரா கல்கா மெயிலுக்கு வந்து நேதாஜி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு பெயர் மாற்றப்பட்டு இது வந்து ஜான்வரி 23, 2021 வந்து அமல்படுத்தப்பட்டதுங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மொட்டேரா அப்படிங்கிற ஒரு விளையாட்டரங்கம். ஸோ உலகத்தில் இருக்க மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானம் அப்படிங்கிற ஒரு பெருமை இருந்த ஒரு மைதானம் நரேந்திர மோடி விளையாட்டரங்கம் அப்படின்னு இனிமேல் அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகமதாபாத் நகரில் மொட்டேரா அப்படின்ற இடத்துல இருக்க சர்தார் பட்டேல் மைதானத்தில் அதை வந்து நவீனப்படுத்தப்பட்டு அதுக்கப்புறம் அதுக்கு புதிய பெயர் வந்து சூட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 220 ஏக்கர் பரப்பளவில் விரிந்து இருக்கக்கூடிய இந்த பட்டேல் விளையாட்டு வளாகத்தோடைய ஒரு பகுதியாக தான் இந்த மைதானம் அமையவிருக்கு அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா மைத்ரி சேது அப்படின்ற ஒரு விஷயமும் நியூஸில் அதிகமாக வந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு எல்லை பாலம். எதையும் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவையும் பங்களாதேஷையும். ஸோ இந்தியா வங்கதேச நாடுகளை இணைக்கக்கூடிய ஒரு பாலத்தை தான் மைத்ரி சேது அப்படின்னு சொல்லி இதை வந்து நம்மளுடைய பிரதமர் வந்து கடந்த வருடம் மார்ச்சில் வந்து இதை ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாரு. ஸோ ஃபென்னி நதிக்கு குறுக்க வந்து கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர், எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா 1.9 கிலோமீட்டர் வந்து தூரத்துக்கு இந்த பாலம் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ திரிபுராவையும் பங்களாதேஷையும் வந்து திரிபுராவுடைய சப்ரூம் அப்படிங்கிற இடத்தையும் பங்களாதேஷோட ராம்கட் அப்படிங்கிற இடத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இது அமைந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்பவே குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க. அதுக்கப்புறம் பிரிக்ஸ். ஸோ பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இந்த நாடுகள் சேர்ந்த ஒரு அமைப்பு தான் பிரிக்ஸ் அப்படிங்கிறது. இனிஷியலாக இது பிரிக் அப்படின்னு இருந்திருக்கும். அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் பிரிக்ஸ் அப்படின்னு மாறி இருக்கும். ஸோ இதோடைய வருஷம் வந்து இவங்களுடைய மீட்டிங் வந்துட்டு நடக்கும். ஸோ அந்த மீட்டிங் வந்து நியூ டெல்லியில் வந்து இந்த வருஷம் நடந்தது. ஸோ அதில் வந்து வன்முறைக்கு பதிலாக அமைதி வழிகளில் ஆப்கானிஸ்தானுக்கு வந்து ஆப்கானிஸ்தானுடைய பிரச்சனைக்கு தீர்வு காணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ 13வது மகாநாடு வந்து இது வந்து இங்கே
நடந்தது. ஸோ இது வந்து வர்ச்சுவலாக தான் வந்துட்டு நடந்திருக்கும். ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிறதும் வந்து அதிகமாக நியூஸில் அடிபட்ட ஒரு விஷயம், தாலிபான் அப்படிங்கிற ஒரு இஷ்யூக்காக. ஸோ அதை வந்து பிரிக்ஸ் மாநாட்டில் வந்து பேசினது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்பட்டது. அதுக்கடுத்து உம்லிங் மலைப்பாதை. பொதுவாக இந்த மலைப்பாதையை பற்றி பேசும்போது பாஸ் அப்படி இல்லைன்னா லா, எல்ஏ லா அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து ஜியாகிரஃபியில் பயன்படுத்துவாங்க. அதாவது மலைப்பகுதிகளில் ட்ராவல் பண்ணுற மாதிரியான இடத்த வந்து பாஸ் அப்படி இல்லைன்னா லான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த உம்லிங் பாஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாகன போக்குவரத்துக்காக உலகிலே ரொம்ப உயரமான சாலை அப்படிங்கிற சிறப்பு பெற்றது வந்து இந்த உம்லிங் பாஸ் தான். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லடாக்கில் இருக்குது. கடல் மட்டத்திலேருந்து கிட்டத்தட்ட 19,300 அடி உயரம் வந்து இந்த மலைப்பாதை இருக்குது. அதே மாதிரி இதோடைய நீளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 52 கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இப்போ இது இந்த சிறப்பை பெற்றிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா பொலிவியாவில் இருக்க ஒரு வல்கேனோவுக்கு போகக்கூடிய வழி தான் வந்து ரொம்ப உயரமான ஒரு வழியாக இருந்தது. இப்போ அந்த இடத்த பின்னுக்கு தள்ளி இந்தியாவில் இருக்கக்கூடிய லடாக்கில் இருக்கக்கூடிய இந்த பாஸ் வந்து அந்த சிறப்பை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து குடியரசுத் தலைவர் வந்து ரயில் பயணம் செய்கிறது அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயமா நியூஸில் பேசப்பட்டது. ஸோ நம்மளுடைய குடியரசுத் தலைவர் வந்து ரயிலில் வந்து பயணம் பண்ணியிருக்காரு. இதில் என்னங்க பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 15 வருஷ இடைவெளிக்கு அப்புறம் நம்மளுடைய ஜனாதிபதி வந்துட்டு ரயிலில் வந்து பயணம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது தான். அப்போ இந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி யார் ட்ராவல் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2006 டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் வந்து ரயிலில் பயணம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இருக்க நம்மளுடைய பிரசிடெண்ட் தான் வந்து ரயில் பயணம் வந்து மேற்கொண்டிருக்காங்க. இதனால தான் இது வந்து நியூஸில் ஒரு பெரிய விஷயமா வந்தது. ஸோ இதோடைய கண்டினியூவேஷன், ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் நிறையா இருக்குது. இதோடைய கண்டினியூவேஷனை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது வேறு யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னா அவங்க கூட இதை ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் கொடுக்குற வீடியோஸ் எல்லாம் அப்பப்போ உங்களுக்கு வந்து சேரும். நாளைக்கு இதோட கண்டினியூவேஷனோட சந்திக்கலாம். ஜெய் ஹிந்த்.